வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே அம்ரித் பாரத் எனப்படக்கூடிய சாதாரண வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்றும் கூட 2 புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. நியூ ஜல்பாய்குரியிலிருந்து திருச்சிக்கும், நியூ ஜல்பாய்குரியிலிருந்து நாகர்கோவிலுக்கும் தஞ்சாவூர் வழியாக ஒரு ரயில். ஆக தஞ்சாவூருக்கு ஒரு ரயில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு செய்தி ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம். இப்பொழுது மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தஞ்சை பகுதி மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. மீண்டும் கூடுதலாக ஒரு அம்ரித் பாரத் ரயில் தென் ரயில்வேவுக்கு, தெற்கு ரயில்வேவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரயிலும் தஞ்சாவூர் வழியாகத்தான் இயங்க இருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த ரயில் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகிற ட்ரெயின் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படியான அம்ரித் பாரத் ரயில்கள், சாதாரண வந்தே பாரத் ரயில்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், அறிமுகப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. ஒவ்வொரு மண்டலமாக ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு புதிய ரயிலுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. என்னையிலிருந்து இந்த ரயில் தன்னுடைய சேவையை தொடங்க இருக்கு அப்படின்னா வருகிற 22ஆம் தேதியில இருந்து கூடுதலாக இந்த ரயில் தன்னுடைய சேவையை தொடங்க இருக்கிறது. நாகர்கோவிலில் இருந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சார்லப்பள்ளி வரைக்குமே இந்த ரயிலானது தன்னுடைய சேவையை தொடங்க இருக்கிறது. இப்போது துவக்க விழா அப்படிங்கிறது 22ஆம் தேதி நடக்குது. ஆனால் எண்ணெயில் இருந்து முறையாக இந்த ரயில் இயங்கும் அப்படிங்கிறது எதிர்வரும் காலங்களில் தான் தெரியும். ரூட் அப்படிங்கிறதும் எதிர்வரும் காலங்களில் தான் தெரியும். ஆனால் யூகத்தின் அடிப்படையில் இந்த ரயில் நாகர்கோவிலில் இருந்து புறப்பட்டு அங்கே இருந்து திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சியிலிருந்து அப்படியே டைரக்டாக தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், கடலூர் இந்த மாதிரியான நிலையங்களை எல்லாம் கடந்து விழுப்புரம் போய் விழுப்புரத்திலிருந்து சென்னை, எழும்பூர் வழியாக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சார்லப்பள்ளி வரைக்குமே இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லேயும் அதே மாதிரி தான். என்னைக்கு வாரத்தில் எந்த நாள் இந்த ரயில் இயங்கும் அப்படிங்கிறது கூடிய விரைவில் அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகும். ஆக தஞ்சாவூருக்கு கூடுதலாக ஒரு அம்ரித் பாரத் ரயில் கிடைத்திருக்கிறது. இந்த ரயிலில் அன்ரிசர்வ்டு பெட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 11 பெட்டிகள் வரைக்குமே இருக்குது. அதனால் தாராளமாக நம்ம ஹைதராபாத்துக்கே செல்வதற்கு, அதுவும் தஞ்சையிலிருந்து ஹைதராபாத்துக்கு செல்வதற்கு 2வது அம்ரித் பாரத் ரயில் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை இந்த தருணத்தில் நான் தஞ்சை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு தெரிவிக்கிறேன். நாகர்கோவிலில் இருந்து இந்த ரயில் வந்தாலும் கூட தஞ்சை வழியாக இயங்கிறது ஓரளவுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான். இது மட்டும் பார்த்தாது, இன்னும் அதிகப்படியான ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தஞ்சை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களிடையே இருந்து வருகிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.